ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸலில் மெயில் மர்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு தான். இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க இப்போ மெயில் மர்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெயில் மர்ஜ் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸல் ஃபார்மட்டும் ஒரு வேர்ட் ஃபார்மட்டும் வச்சுருக்கேன். வேர்ட் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன லெட்டர் பிரிண்ட் பண்ண போகிறனோ அந்த லெட்டர் ஃபார்மேட்டை இங்கே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் யார் யாருக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணணுமோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே போட்டு வச்சுருக்கேன். இந்த வேர்டில் இருக்கிறது டிஃபால்ட் லெட்டர். இங்கே வந்து அந்த கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், அட்ரஸ் எல்லாமே பிளாங்காக வச்சுருக்கேன். ஸோ இங்கே பிளாங்காக இருக்கிறது எல்லாமே எக்ஸலில் இருக்குது. அந்த எக்ஸலில் இருக்க டேட்டா எல்லாமே கொண்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன் பை யூசிங் மெயில் மர்ஜ். இதை நீங்கள் வித்தின் 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு டாப்பிக்கை. இப்போ இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருக்கேன், கஸ்டமர் நேம், கஸ்டமர் ஐடி, அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, டியர்ன்ற இடத்துல நான் பிளாங்காக வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த நேம் பிரிண்ட் பண்ண போகிறோம். தர் இஸ் அ டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் ருபீஸ் அப்படின்ற இடத்துலையும் நான் பிளாங்காக வச்சுருக்கேன். எங்கெங்கெல்லாம் பிளாங்க் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து டேட்டா பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போது மெயிலிங்ஸை கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மர்ஜ் விசார்ட் அப்படின்ற ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறேன். இங்கே டிஃபால்ட்டாக லெட்டர்ஸ் அப்படின்றது சூஸ் ஆகிருக்கு. நான் லெட்டர்ஸ் தான் பிரிண்ட் பண்ண போகிறதில்ல, அப்படியே வச்சிடுறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அங்கே மேலே பாருங்கள் யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை அப்படியே டிஃபால்ட்டாக வச்சுட்டு கீழே ஸ்டெப் 2ல் செலக்ட் ரெசிபியன்ட் செலக்ட் பண்ணுறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய சோர்ஸ் ஃபைல் நான் கொண்டு வர போகிறேன். என்னோடய சோர்ஸ் ஃபைல்ன்றது எக்ஸல் ஃபைலை. இந்த எக்ஸல் ஃபைலில் இருக்க டேட்டாவை தான் நான் கொண்டு வர போகிறேன். ஃபைல் பார்த்து காப்பி பண்ணி இங்கே நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மெயில் மர்ஜ் டேட்டா அப்படின்ற எக்ஸல் ஃபைல் தான் என்னுடைய சோர்ஸ் ஃபைலு. ஸோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஷீட் 1ல் தான் என்னோடய டேட்டா இருக்குது, அதனால் அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது நான் இங்கே இருக்க டேட்டு, கஸ்டமர் நேம் எல்லாத்தையுமே வந்து அங்கேருந்து கொண்டு வர போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து 3rd ஸ்டெப்ஸ் போகிறேன். ரைட் யுவர் லெட்டர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் மோர் ஐட்டம்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். இந்த மோர் ஐட்டம்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் டேட்டு, கஸ்டமர் நேம், கஸ்டமர் ஐடி, அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அமௌண்ட், என்னுடைய ஃபீல்டு எல்லாமே இங்கே விசிபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் டேட்டுக்கு நேராக கர்சரை வச்சுட்டு மோர் ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணுறேன். டேட்டுக்கு நேராக டேட்டை இன்சர்ட் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். கஸ்டமர் நேமுக்கு நேராக கர்சரை வச்சுட்டு மோர் ஐட்டம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் நேமை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன். அகெயின் க்ளோஸ். கஸ்டமர் ஐடிக்கு நேராக கர்சரை வச்சு அகெயின் கிளிக்கிங் மோர் ஐட்டம்ஸ், கஸ்டமர் ஐடி செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன், க்ளோஸ். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே அதுக்கு நேராக கர்சரை வச்சு மோர் ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ அட்ரஸ் 1க்கு நேராக வச்சு அட்ரஸை இன்சர்ட் பண்ணுறேன். அட்ரஸ் 1ல் அட்ரஸ் 2க்கு நேராக வச்சு அகெயின் ஐ எம் கோயிங் டு டூ த சேம் எக்ஸசைஸ். அட்ரஸ் 2வை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டேன், க்ளோஸ். இப்போ இந்த டியருக்கு நேராக அகெயின் நம்ம நேமை தான் கொண்டு வர போகிறோம். ஸோ டியருக்கு நேராக கர்சரை வச்சுட்டு மோர் ஐட்டம் செலக்ட் பண்ணி கஸ்டமர் நேமை வந்து செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்மா கொடுத்துக்கலாம். இங்கே கொடுத்தாச்சு. இங்கே வந்து அமௌண்ட்டுக்கு நேராக நம்ம அமௌண்ட் கொடுக்க போகிறோம். மோர் ஐட்டம்ஸ், அமௌண்ட், இன்சர்ட், க்ளோஸ். நம்ம எதெல்லாம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கொஞ்சம் போல்டில் கொடுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் போல்டு பண்ணிக்கிறேன். அட்ரஸ் 1 ஓகே பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் 4 வந்து நம்ம என்ன பண்ணமோ அதை நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 ரிவ்யூ யுவர் லெட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டேட் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு, கஸ்டமர் நம்பர், கஸ்டமர் நேம், அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அவங்களுடைய அமௌண்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு, டியர் டேனியல் அப்படின்னு அவரோட நேமும் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டெப் 5 வந்து நம்ம பண்ண டாஸ்க்கை இப்போ மர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக வந்து எக்ஸலில் எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை ரோஸும் வந்து இங்கே ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நமக்கு மொத்தம் 6 லெட்டர் பிரிண்ட் ஆகிருக்கும். கம்ப்ளீட் த மர்ஜ் கொடுக்குறேன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணி ஆல் லெட்டர்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம எங்கே சேவ் பண்ண போகிறோம்னு ஃபைல் பார்த்து கேட்குது. ஸோ அகைன் அதே இடத்துல நான் சேவ் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
ஃபைல் நேம் வந்து லெட்டர்ஸ்னு கொடுக்குறேன். சேவ். லெட்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பிடிஎஃப்பில் லெட்டர்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டாக்குமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. 6 டாக்குமெண்ட்ஸுமே வேறு வேறு நேமு, வேறு வேறு கஸ்டமர் ஐடி அண்ட் வேறு வேறு அமௌண்ட்டு. ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம மெயில் மர்ஜ் பிரிண்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.